am grateful to all my India team's leaders. Sonia ji rang up me, Rahul Gandhi rang up me, Arvind Kejriwal, Uddhav Thackeray, Akhilesh Yadav, Tejaswi, Hemant Soren Yadav, Jharkhand Chief Minister, all the allies of United India Alliance. My target is very clear. I will strengthen the India team just like a small person. And now I don't have any chair, so I am a commoner. மம்தா பானர்ஜி அவர்கள் கூறிய விஷயம் என்ன? இந்த தேர்தலில் நூற்றுக்கணக்கான சீட்டுகளை பிஜேபி திருடிவிட்டது. பிஜேபி திருடிவிட்டதா? அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். எந்த அளவில் மம்தா பானர்ஜி இந்த இந்தியா அலையன்ஸ் என்கிற அமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வேலையை, இந்த அமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்தாரோ, இன்னைக்கு அதே பெண்மணி இந்தியா அலையன்ஸை பற்றி பேசும்போது அதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? We did not lose the election. We were made to lose the election. BJP misused the election commission. நாங்க தோற்கவில்லை, எங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். பிஜேபி இந்த தேர்தலை மிஸ்யூஸ் செய்திருக்கிறது. இந்த அனைத்து அலிகேஷனுமே ஒரு விதத்தில் நியாயப்படுத்தி பார்க்கலாம். Because it's been Mamta Banerjee who's saying all of this. But India Alliance-ஐ உடைத்தது யார்? Today we need to talk about it. Where is India Alliance today? DMK and Congress. India Alliance-ல தானே இருந்தார். What did Congress did in Tamil Nadu? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் டிஎம்கேவை ஏமாற்றி விட்டது. அப்போ இந்தியா அலையன்ஸ் ஸ்டேட்ல கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் again when it comes to Delhi election he says no I don't want anyone. இதே போன்றுதான் வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வரும்போது she says we don't want Aam Aadmi Party, we don't want Congress. So there is no India Alliance as such. இன்னைக்கு மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்ததுக்கு பின்பு இன்னைக்கு அவருக்கு இந்தியா அலையன்ஸ் ஞாபகம் வந்து விட்டதா?